தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேபாளை போல இந்தியாவிலும் புரட்சி வேண்டும் என கூறியவர் மீது உத்தரப்பிரதேச போலீசார் தேச துரோக வழக்கு பதிவு செய்தனர். நேபாளில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்தும் ஊழல் மிகுந்துள்ளதாக கூறியும் ஜென்சி புரட்சி என்ற பெயரில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நேபாள் ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் ராஜினாமா செய்யும் நிலை ஏற்பட்டது. நேபாள் இடைக்கால அரசின் புதிய பிரதமராக அந்நாட்டின் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சுசீலா கார்கி பொறுப்பேற்றார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் என நேபாள் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இந்நிலையில் நேபாளை போல இந்தியாவிலும் புரட்சி வேண்டுமென ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகியின் மகன் அர்பித் சர்மா என்பவர் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் நேபாள இளைஞர்களைப் போல இந்திய இளைஞர்கள் ஏன் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை என்று அவர் கூறியிருந்தார். அது சர்ச்சையான நிலையில் அர்பித் சர்மா மீது உத்தரப்பிரதேசத்தின் போலீசார் தேச துரோக வழக்கை பதிவு செய்தனர். பாரதிய நியாய சட்டத்தின் 152வது பிரிவின் கீழ் நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருங்கிணைப்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.